மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பாஜகவை ஹிந்தி பெல்ட், அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆள்றாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பரப்பப்படும். அது முக்கியமாக திமுக வச்சு பரப்பப்படும். அதுவும் திமுக தன்னோட உடன்பிறப்புகளை வச்சு எப்படி பரப்புவாங்கன்னா, வடக்கன்ஸ் திருந்துறதே இல்லை. வடக்கன்ஸ் எல்லாருக்கும் அறிவே கிடையாது. எப்படி வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் யாருக்கும் அறிவே இல்லாத மாதிரி முக்கியமாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை ரொம்ப கொச்சையா ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது பேசுவாங்க. ஏன்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுற ஒரே காரணத்தினால. ஆனா என்ன நடந்திருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அப்படின்னா, வடக்க ஓரளவுக்கு கை கொடுக்கறதுனாலும் தெற்கு, அதாவது தென்னிந்தியா இருக்கு இல்லையா, இவங்க மொழியில சொல்லணும்னு வச்சுக்கோங்க, திராவிட பூமி இருக்கு இல்லையா, இந்த திராவிட பூமியில இருந்து தான் பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு பாஜகவுக்கு. எனவே இனி பாஜகவை இந்தி பேசும் மாநிலங்களில் வெற்றி பெறக்கூடிய கட்சின்னு சொல்ல முடியாது. அது இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மொழி பேசக்கூடிய மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவையும் பெற்ற கட்சி அப்படின்றத இந்த தேர்தல் மூலமா ஒரு முக்கியமான முத்திரையை பாஜக பதிக்குது. ஒருவேளை வெற்றி பெறல என்ன சொல்லுவானுங்க, இவி மிஷின் இருக்கு பாருங்க, அதுல இவங்க தில்லாலங்கடி வேலை பார்க்கறேன்னு சொல்லலாம். ஆனா இப்ப சொல்ல முடியாது. ஏன்? 40 வெற்றி பெற்றாச்சு. சரி, 40 வெற்றி பெற்ற பிறகு ஏதாவது அமைச்சர் கிடைக்குமா? 16 வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் கூட ஒரு 4 அமைச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவனுக்கு வழக்கம் போல சமோசா தான். இந்த நேரத்தில் வழக்கம் போல வடக்கன் சொல்லி அவங்கள திட்டலாமா? அதுவும் திட்ட முடியாது. ஏன்? அந்த பெல்ட்ல பெரிய அளவு சரிவு இருக்கு. சரி, தெற்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பாஜகவை புறக்கணிக்கும் அப்படின்னு வழக்கம் போல ஒரு புராணத்தை பாடலாமனா அதுவும் முடியாது. ஏன்? தெற்குல ஆதரவு கிடைக்குது. எனவே எந்த விதத்திலும் கொண்டாட முடியாத அளவுக்கு 40க்கு 40 வெற்றி பெற்றாலும் ஒரு டெலிகேட் பொசிஷன்ல இந்த ஊபிஸ் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப வட மாநிலங்கள், மிக முக்கியமாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேஷ், டெல்லி, ஹரியானா, சத்தீஸ்கர், இந்த 10 மாநிலங்கள், இந்த 10 மாநிலங்கள் தான் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள். இந்த 10 மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எம்பி சீட்டோட எண்ணிக்கை 225. இந்த 225ல் இந்த முறை பாஜக வெற்றி பெற்றது 127. பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது 20. ஒட்டுமொத்தமாக 147. இதுதான் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜக பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே தெற்க பார்க்கலாம். இந்த திராவிட பூமி இருக்கு இல்லையா, அந்த திராவிட பூமியே பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதுல என்னென்ன வருது? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, இந்த 5 மாநிலங்கள் வருது. இந்த 5 மாநிலங்களோட சேர்த்து லட்சத்தீவு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ 132 சீட். இந்த 132ல பாஜக வெற்றி பெற்றது 30. அதோட கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது 20, 50. இந்த 50, அதாவது இந்த திராவிட பூமின்றாங்க, இந்த திராவிட பூமியிலிருந்து இந்த 50 சீட்டு போகலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நிலவரமே ஒட்டுமொத்தமாக மாறிடும். இந்த 50 சீட்டு போய் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்கிறதுக்கு முக்கிய காரணமே தென்னிந்தியாவிலிருந்து இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதம் கிடைச்சதும் இவ்வளவு எண்ணிக்கையில் சீட்டு கிடைச்சதும் தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்ட சரிவு இருக்கு இல்லையா, அந்த சரிவில் பாதி சரிவு தென்னிந்தியாவில் ஏற்பட்டிருந்தா கூட நிலவரம் பெரிய அளவு மோசமாக போயிருக்கும். ஆனால் நேருக்கு மாறாக தென்னிந்தியாவில் பாஜக பெரிய அளவு வளர்ச்சியை காட்டியிருக்கு. நல்ல விதமான சீட்டையும் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இது வாங்கிய வாக்கு சதவீதங்கள் இல்லையா, அதன் அடிப்படையில் சொல்ல முடியும். எடுத்துக்காட்டுக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் 16% ஓட்டு வாங்கி ஒரே ஒரு எம்பி வெற்றி பெறாங்க. இது வரைக்கும் அவங்க அங்கே வெற்றி பெற்றதே கிடையாது. ஒரே ஒரு எம்பி வெற்றி பெறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 46% ஓட்டு வாங்கி சுமார் 17 எம்பி வெற்றி பெறாங்க. 17 எம்பி. அவங்க கூட்டணி கட்சியை சேர்த்தனா கூடுதலாக 5.6% ஓட்டு வருது. எனவே அந்த ஒட்டுமொத்த கூட்டணிக்கு கர்நாடகாவில் வாங்கின ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா 51.6%. எனவே கர்நாடகாவும் அதிகப்படியான ஓட்டு போட்டிருக்காங்க. அதற்கடுத்து தெலுங்கானா தான் உண்மையிலேயே பெரிய அளவில் கை கொடுத்தது. இந்த தெலுங்கானா மக்கள் தான் எதிர்பார்த்ததை விட பாஜகவுக்கு அதிக சீட்டை கொடுத்ததும் அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை கொடுத்ததும் அவங்க தான். என்னன்னு கேளுங்க, போன முறை 19.7% ஓட்டு வாங்கின, 19% ஓட்டு தான். இந்த முறை 35% மேல போயிட்டாங்க. அப்ப 35%னா சும்மா 15% ஓட்டு கூடி இருக்கு ஒரே தேர்தலில். அடுத்த 5 வருஷத்துல அந்த தெலுங்கானால ஒட்டுமொத்தமாக கட்சி 2 மடங்கு வளர்ச்சி. அதாவது 35% ஓட்டு வாங்கி அங்க இருந்து சந்திரசேகர ராவுடைய கட்சி இருக்கு இல்லையா, அதை உண்டியல்னு ஆக்கியிருக்காங்க. இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய துக்க செய்தி. யாருக்கு? நம்ம ஊபிஎஸ்க்கு, திமுக பொறுத்த வரைக்கும். ஏன்னா சந்திரசேகர ராவ் இருக்கார் இல்லையா, அவர் கூட்டி வச்சு எதுக்கெடுத்தாலும் இங்கே டிஸ்கஷன் போட்டது வேற யாரும் கிடையாது, எம்.கே. ஸ்டாலின் தான். அவர் பேசி முடிச்சார் இல்லையா, ஒட்டுமொத்தம் சோழி முடிஞ்சு போச்சு. அதற்கடுத்து ஆந்திர பிரதேஷ், இவங்க எந்த அளவுக்கு சந்திரசேகராவை கொண்டாடினாலோ அதே அளவுக்கு இவங்க ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு, அதை தூக்கி வச்சு கொண்டாடிருப்பாங்க. எடுத்து பாருங்க. ஏன்னா
ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கிறிஸ்தவர், அவர் கூடுதலா கொண்டாடுறதுல என்னமோ தெரியல திமுகவுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் திமுக மட்டும் கிடையாது, இந்த திராவிட இயக்கங்களை பெரிய அளவு கொண்டாடுவாங்க. அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், அவர் அசைக்கவே முடியாது. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் கடந்த 5 வருஷம் உங்களால் பார்த்துருக்க முடியும். நீங்க நம்புங்க, அங்க அவருக்கு எதிர்க்கட்சியை உட்கார கூட அந்தஸ்து கிடையாது, அந்த அளவுக்கு தோத்து போயிட்டாரு. அப்ப இவங்க ஊருக்குள்ள உருட்டலாம் எல்லாம் பொய். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக மிகப்பெரிய அலையே இருந்திருக்கு. அதோட சேர்த்து ஹிந்துத்துவா ஃபோர்ஸ் எதுவும் வளரவிடாம பாத்துக்கிறாரு அப்படின்னு மகிழ்ச்சியா பேசிட்டு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தான் மரண அடி. என்ன கேளுங்க, அவர் எதிர்க்கட்சியை உட்கார முடியாம போன மட்டும் கிடையாது. கொடுமை என்னன்னா, போன தேர்தலில் 1% தான் ஓட்டு யாரு பாஜக, இந்த முறை 12% ஓட்டு, ஏற்கனவே 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்கேயுமே பாஜக பொறுத்த வரைக்கும் 3 எம்பி சீட்டை வெற்றி பெறாங்க. அவங்க கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் பார்ட்டி 16 இடங்களை வெற்றி பெறாங்க. அதோட சேர்த்து பவன் கல்யாண் அவர்கள் 2 வெற்றி பெறாங்க. எனவே இவங்க எல்லா பேரும் சேர்த்தா 21 இடங்களை வெற்றி பெறாங்க. ஒட்டுமொத்தமா காலி. ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்க்கட்சியோட உட்கார முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னால எம்.கே. ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் பிரதமர். நீ எவையமான கை காட்டினியோ அவனை கூப்பிட போய் உட்காந்துட்டான். இவங்க வாய் முகூர்த்தம் அப்படி. யாரு ஊப்பி எங்கெங்க வாயை வைக்கிறானா அவங்க எல்லாம் காலி. அந்த அளவுக்கு வாய் ராசி பிடிச்சவங்க. தமிழ்நாடு மட்டும்தான் தென்னிந்தியாவில் முக்கியமாக திராவிட பூமி சொல்றாங்க, அதுல இருந்து ஒரு சீட்டு கூட வெற்றி பெறனாலுமே கூட பாஜக வளர்ச்சியை காட்டியிருக்கு. நகர்ப்புற உள்ளாட்சியை பொறுத்தவரைக்கும் 7%, இப்ப 9.7% 10% வச்சுக்கோங்க, சுமார் 3% வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. தென்னிந்தியாவிலே தமிழகம் தவிர மற்ற எல்லா மாநிலங்களுமே இவங்களோட வளர்ச்சி அபரிவிதமா இருந்திருக்குது. அதோட சேர்த்து மக்கள் ஆதரவு உச்சகட்டமா இருந்திருக்கு. எனவே இனிமே இவங்களால என்ன சொல்ல முடியாது, தென்னிந்திய மக்கள் எல்லாம் புறக்கணிப்பாங்க. யார பாஜகவையா? இவங்க யாரெல்லாம் ஆதரிச்சாங்க அவங்க முற்றிலும் புறக்கணிச்சிட்டாங்க. கேரளால யாரை கொண்டாடுவாங்க ஞாபகம் இருக்கா? பினராயி விஜயன் அதை சாதிச்சிட்டார், இதை சாதிச்சிட்டான்னு எதுக்கு எடுத்தாலும் இங்க இந்த சபரிமலை விவகாரம் இருந்துச்சுல, அந்த விவகாரத்துல வந்து அவர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. யாரு? ஊபிஎஸ். இப்ப அவர் வாங்கியிருக்கிறது ஒரே ஒரு சீட் தான், ஒரே ஒரு சீட் தான் வெற்றி பெற்றிருக்காப்ல. எனவே தான் சொல்றேன், திமுக காரன் யாரெல்லாம் கொண்டாடினா பினராயி விஜயன், அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி, அதுக்கப்புறம் சந்திரசேகர ராவ், இந்த 3 பேருமே கூப்பிட கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. இப்ப இந்த 3 பேருமே தெருவில் வர்றதுக்கு காரணம் நான் நிச்சயமா திமுக காரன் சொல்ல மாட்டேன், ஆனா இவங்க இங்க உட்கார்ந்து சொன்ன விஷயத்துக்கும் உண்மைக்கு நேர்மாறா இருக்கா. எனவே தான் சொல்றேன், திமுக காரனும் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் இங்க ஒற்றாய் ஒரு போஸ்ட், அதுக்கும் நம்ம ஊர் எல்லையை தாண்டினா நிலவரம் வேற. இவங்க சொல்ற விஷயத்தையோ பரப்புற விஷயத்தையோ இங்க உள்ள செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையோ எவனையும் நம்பவே நம்பாதீங்க, எல்லாம் பச்சை பொய். வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து புரிஞ்சுக்க முடியுதா? எனவே தான் திமுக காரன் 40 வெற்றி பெற்றாலும் இங்க கொண்டாட முடியாத ஒரு மோசமான மனநிலையில் இருக்கானுங்க. இது என்னன்னு சொல்லி கொண்டாடுறது? 40 சமோசா சாப்பிட போறாங்க. அவங்க வேஸ்ட் தண்டம். அங்க இருக்க சீட்டை தேய்ச்சதான் மிச்சம். இவங்களால இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க வீட்டுக்கே பிரயோஜனம் இல்லை. அந்தந்த தொகுதிகள்ல இந்த 5 வருஷம் அவங்க காணாம போயிட்டாங்க, அடுத்த 5 வருஷம் காணாமவே போயிடுவாங்க. கருணாநிதி இருந்த காலத்துல 15 வருஷம் தொடர்ந்து யார் வேணா மத்திய அமைச்சர் வந்துக்கோ, ஆனா எங்களுக்கு 4 அமைச்சர் உறுதி. அந்த மாதிரி 12 சீட்டு தான் வச்சிருப்பாரு, 16 சீட்டு தான் வச்சிருப்பாரு. இன்னொரு முறை 14 சீட்டு தான், ஆனா 4 அமைச்சர் வாங்கிடுவாப்ல. எப்படி? 4 கேபினெட் மினிஸ்டர் வாங்கி 2 ஸ்டேட் மினிஸ்டர் வாங்கிடுவாப்ல. எனவே அந்த அளவுக்கு ஒரு 6ல இருந்து 7 மினிஸ்டர், வெற்றி பெற்றது 10 பேர் இருப்பான், ஆனா எல்லாருமே மினிஸ்டர் ஆக்கிடுவாரு கருணாநிதி. ஆனா இவங்க 40 சேர்ச்சாங்க, போன முறை 39 சேர்ச்சாங்க, எல்லாமே சமோசா சாப்பிட்றது தான். ஓ மை காட், என்ன ஒரு ராசி. எனவே இவங்க வாய் வச்சனும் காலி, இவங்க ஜெயிக்க வச்சனும் காலி. மொத்தத்தில் எந்த விதத்திலுமே கொண்டாடுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு வெற்றி, அதுவும் முழு வெற்றி. உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 80 தொகுதிகள் 33 தொகுதிகள் தான் பாஜக வெற்றி பெறுது. எனவே இவங்களால திட்ட முடியல. உத்தரப்பிரதேச மக்கள் ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப இழிவா பேசுவானுங்க, இப்ப திட்ட முடியல. ஆனா திட்டாம இருக்கவும் முடியல. அது ஏன் கேளுங்க, அது ஏன்னா டெல்லியில 7 சீட்டுல 7ஐயும் வலிச்சு தக்கிட்டு போயிருச்சு பாஜக. இவங்க மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்? கெஜ்ரிவால் காலி. கெஜ்ரிவால் தூக்கி பிடிச்சவன் இவங்க தான். இவங்க எவையெல்லாம் வாய் வச்சான் அவெல்லாம் எழுதல, அவன் எல்லாம் காலி. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன்ல எவையெல்லாம் இவங்க தூக்கி பிடிச்சாலும் அவெல்லாம் காலி. டெல்லி மொத்தமா நக்கிக்கிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேச 29 சீட்டு, 29 சீட்டும் வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் ஹிமாச்சல பிரதேச 4 சீட்டு வெற்றி. அது ஒரு குறிப்பிட்ட நடிகை கங்கனா ராணாவத் நினைக்கிறேன், அந்த நடிகை இவங்க எதுக்கு தான் திட்டிட்டு இருப்பாங்க, அந்த அம்மா வெற்றி. அது எப்பெல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள போகுதோ அப்பெல்லாம் இவங்க வயிறு எரிய போகுது, அது உறுதி. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் 11, 10 ஏற்கனவே எல்லாத்தையும் வலிச்சு நக்கிடுச்சு பாஜக. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் 5 சீட்டு 5 நக்கிட்டு போயிருச்சு. எனவே இந்த இடத்துல எல்லாம் பாஜக வெற்றி பெறாம கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துருச்சு. 5 மாநிலங்கள்ல ஒரு சீட்டு கூட விடவே இல்லை. ஆனா இவங்களுக்கு முக்கியமானது இருந்து உத்தரப்பிரதேசம். ஏன்னா இது அதை தான் திட்டி தெரிஞ்சாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வட மாநிலம் வச்சுக்கவேன், அது என்னன்னு இவங்களுக்கே தெரியாது. மகாராஷ்டிரா பத்தி திட்டி இருப்பாங்க. மகாராஷ்டிரா திட்டுறீங்க, அது வட மாநிலமே இல்லடா, அப்புறம் அப்படின்வாங்க. அப்புறம் மும்பை வட மாநிலம் இல்லையா அப்படின்வாங்க. இவங்களுக்கு சரியா புரியாது, எதுக்கு மகாராஷ்டிரா திட்டிக்கிறீங்க. அப்புறம் குஜராத் திட்டுவோம், டே குஜராத்ல ஏதா ஹிந்தி பேசுறான், அவன் குஜராத்தி பேசுறான்டா, அப்ப எதாங்க திட்டுறது அப்படின்னு சொல்லி பஞ்சாபை திட்டுவாங்க.
டே பஞ்சாபி பேசுறேன், பஞ்சாபி பேசுறாடா. அப்ப யாராவது ஹிந்தி பேசுறது இவங்களுக்கே தெரியாது. நாட்டுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு திட்டுறது ஒன்னே ஒண்ணுதான், உத்தரப்பிரதேஷ். அது ஒண்ணுதான் இவங்களுக்கு தெரியும். ஒழுங்கா இந்தியா மேப்பே தெரியாது இவங்களுக்கு. இவங்க நினைப்பே இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க. அது அந்த வடிவில் சொல்லல, அங்க இருக்கிற மேப்பை இங்க நல்ல அகத்தி வைப்போம்னு. அந்த அளவுல தான் இவங்களுக்கு உண்மையிலே மேப்பை பத்தி தெரியும். இவங்களுக்கு வட மாநிலங்கள் எத்தனை, அதுல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எத்தனை, இந்த இலவே தெரியாது. இதில் மீதம் இருக்கக்கூடிய பீகாரை பொறுத்த வரைக்கும் 12, 12, 5 ஏறக்குறைய 29 சீட்டை வெற்றி பெறாங்க 40ல். எனவே அந்த இடத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான், அதை மறுக்க முடியாது. ஹரியானாவில் 10க்கு 5, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல 14, 25க்கு 14. எனவே இந்த இடங்கள்லாம் சொல்லக்கூடிய நல்ல விதமாக வெற்றி தான் வாங்கியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத ஒரே இடம் உத்தரப்பிரதேசம் மட்டும்தான். ஜார்க்கண்டுமே கூட 14ல் 8 இடங்களை வெற்றி பெறாங்க. அவங்க எதிர்பார்த்த ஒன்னே ஒன்று உத்தரப்பிரதேஷ். அந்த உத்தரப்பிரதேஷ் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அதனாலே ஒட்டுமொத்தமாக ஹிந்தி பெல்ட் திட்டலாமா வழக்கம் போல அப்படின்னா இவனுக்கு தான் அறிவே கிடையாது. நம்ம ஆளுக்கு தெரிஞ்சே 2 தான், ஒன்று பீகார், இன்னும் உத்தரப்பிரதேஷ். இந்த 2 தான் திட்டுவாங்க. இந்த 2 என்னத்தை இவங்க திட்டினாங்க இனிமே. ஆக பதிவோட இறுதியாக தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வட இந்திய கட்சினோ இல்ல இந்தி பேசக்கூடிய மக்களுடைய கட்சினோ பாஜகவை இவங்க முத்த குத்துறாங்கல்ல, அதுக்கு நல்ல பாடமாக அவங்க தேர்வு செய்யல ராஜா 50 MP நீங்க தான் அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடவுளை அனுப்பி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 40 சீட்டை கொடுத்து அதை கொண்டாட முடியாத ஒரு நிலைமை கொண்டு வச்சாரு பாருங்க. அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். அங்கதான் ஆண்டையன் பெரிய ஆப்போன்னு வச்சாப்ல, அதுக்கு மேல ஒரு ஆப்போன் நச்சுன்னு வச்சாருன்னு வச்சுக்கோங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, ஸ்டாலின் காட்டக்கூடிய நபர் தான் பிரதமர். சில நேரம் ஸ்டாலினே பிரதமர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுத்துச்சு. இந்த ஆள் சிஎம் வேலையே போட்டோ ஷூட் நடத்தி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் பிஎம்மா. அதுக்கு புக்கில் எழுதாங்க இந்தியாவுடைய பிரதமர் ஸ்டாலினா அப்படின்னு சொல்லி புக்கில் எழுதி இவங்க வெக்கமெல்லாம் வித்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது 2வது விஷயம். ஆனா இவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் பிஎம். இது கடந்த ஒரு 6-7 வருஷமா இவங்க ஓட்டுற ஒரு முக்கியமான உருட்டுன்னு வச்சுக்கோங்க. இவங்க யார் யாரெல்லாம் கை காட்டினாங்க, யார் யாரெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடின லிஸ்ட் எடுத்தா சந்திரசேகரா ஆள் அடையாளமே இல்லாமல் போயிட்டார். பாவம், அந்த மாநில உருவாருக்கு அவரே காரணம். இப்போ அந்த மக்களை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ட்டாங்க இப்படின்ட்டாங்க. அந்த ஆளுக்கு எதிர்கட்சியில் உட்கார கூட லாய்க்கில்ட்டாங்க. 11 இடம் தான், வெறும் 11 எம்எல்ஏ மட்டும் தான் வெட்டி போட்டுருக்காங்க. இன்னும் 2-3 மாசத்துல அவர் சிறைக்கு போயிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு கோவத்தில் தான் ஆட்சி அமைக்கிறாப்புல. இவங்க வாய் முகூர்த்தம் அந்த ஆள் சிறைக்க போறதுக்கு வாய்ப்பு உண்டு. கெஜ்ரிவால் 7 போச்சு, சிறைச்சாலைக்கு போயிட்டாரு, ஆல்ரெடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பினராயி விஜயன் ஒரு மாநிலம் ஒட்டுமொத்தமா திவால் ஆயிடுச்சுன்னா அந்த மாநிலம் தான். அதை வச்சுட்டு இவங்க தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தாங்க. அந்த மாநிலமே திவால். அங்க அரசு ஊழியருக்கு சம்பளம் போறதுக்கு அவனுக்கு வக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்திக்கிறீங்க கம்யூனிஸ்ட். ஆனா பினராயி விஜயன் வருமா அப்படின்ட்டாங்க. அந்த ஆளை நடுத்தர் கூட்டி வந்துட்டாங்க. இவங்க யார் யாரெல்லாம் கையை காமிச்சாங்களோ அந்த ஆளை நடுத்தருக்கு வந்துட்டாங்க. எனவே இவங்க யார் யாரெல்லாம் கொண்டாடினாங்களோ எல்லாரும் நடுத்தருக்கு வந்தாச்சு. கடைசியா வர வேண்டிய ஒரு ஆள் இருக்காரு, அது வேற யாரும் கிடையாது, MK ஸ்டாலின் தான். அவரே இவங்க நடுத்தருக்கு கொண்டு வந்துருவாங்க எழுதி வச்சு. இன்னும் ஒரு 2 வருஷம் தான்.